தோழியும் குடும்ப நாவல். இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்கலாமா? பகுதி 7, அத்தியாயம் 18. அந்த பெண் யார்? திறப்பு விழாவுக்கு 2-3 தினங்களுக்கு முன்பு ரகுபதியின் அத்தை அலமேலு திடுதிப்பென்று கிராமத்தில் இருந்து வந்து சேர்ந்தாள். ஒற்றை மாட்டு வண்டியில் மூட்டை முடிச்சுகள் சகிதம் அவள் வந்து இறங்கியதுமே சரஸ்வதிக்கு, அலமு அத்தை வெறுமனே வரவில்லை, வெறும் வாயை மெல்லுகிறவளுக்கு ஒரு பிடி அவள் கிடைத்த சமாச்சாரமாக வம்பை அளக்க வந்திருக்கிறாள் என்பது புரிந்துவிட்டது. அத்தை, அத்தை, உன் நாத்தனார் வந்திருக்கிறாரே, இனிமேல் நீ இதுவரையில் ஒருத்திக்கும் பயப்படாமல் இருந்த மாதிரி இருக்க முடியாது. வீட்டு விஷயங்களை மூடி மூடி ரகசியமாகவும் வைத்துக் கொள்ள முடியாது. அலமு அத்தை இருப்பது கிராமமாக இருந்தாலும் ஆல் இந்தியா ரேடியோவுக்கு செய்திகள் எட்டுவதற்கு முன்பே அவளுக்கு எட்டிவிடும், தெரியுமா என்று பின்கட்டுக்கு விரைந்து வந்து விஷயத்தை அறிவித்தாள் சரஸ்வதி. ஸ்வர்ணம் சரஸ்வதியின் கன்னத்தில் லேசாக தட்டி, அடி பெண்ணே, இன்னும் நீ குழந்தையா என்ன? வாயை திறக்காமல் தான் கொஞ்சம் இரேன். வாயும் கையும் பரபரவென்று ஏன் தான் இப்படி இருக்கிறாயோ என்று கடிந்து கொண்டே நாத்தனாரை வரவேற்க கூடத்துக்கு வந்தாள். வண்டியில் இருந்து இறங்கிய 4-5 தகர டப்பாக்கள், புடவையில் கட்டப்பட்ட மூட்டை ஒன்று, சிறிய பிரம்பு பெட்டி, இவைகள் புடைசூழ அலமு காலை நீட்டிக்கொண்டு கூடத்தில் உட்கார்ந்து சாவித்திரியும் ரகுபதியும் கல்யாணத்தின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். நடையில் கதவுக்கு அருகில் சற்று ஒதுங்கி பயத்துடன் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை அதுவரையில் யாரும் கவனிக்கவில்லை. அலமு அத்தை வண்டியில் இருந்து இறங்குவதை பார்த்ததுமே சரஸ்வதி பின்கட்டுக்கு விஷயத்தை அறிவிக்க ஓடிவிட்டாளே. தயக்கத்துடன் அந்த பெண்ணை பார்த்து சரஸ்வதியும் ஸ்வர்ணமும் உள்ள வாயம்மா என்று அழைத்தார்கள். அவர்கள் அழைத்ததை கேட்டவுடன் அலமு முகத்தை திருப்பி நடைப்பக்கம் பார்த்துவிட்டு, இதென்னடி இது அதிசயம், உள்ள வாயன் தங்கம், கல்யாண பெண் மாதிரி ஒளிந்துகிட்டு நிற்கிறாயே என்று அதட்டலுடன் அவளை கூப்பிட்டாள். 16-17 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் பயந்து கொண்டே உள்ளே வந்து அத்தை அலமுவின் பக்கம் உட்கார்ந்து கொண்டாள். அலமு அத்தை சுவரில் மாட்டியிருந்த புகைப்படத்தில் இருந்து கண்களை ஒரு சுழற்று சுழற்றி ரகுபதியின் மனைவி எங்கே இருக்கிறாள் என்று அறிவதற்காக கூடத்தை ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரைக்கும் ஆராய்ந்தாள். சாவித்திரி புக்ககத்தில் கோபப்பட்டு கொண்டு பிறந்தகம் சென்றிருக்கிறாள் என்பதும் அவளுக்கு அரைகுறையாக எட்டியிருந்தது. உன் நாட்டு பொண்ணு எங்க காணோம் என்று கேட்டுக்கொண்டே மூட்டை முடிச்சுகளை பிரித்து எடுக்க ஆரம்பித்தாள். அவள் பிறந்தகத்திற்கு போயிருக்கிறாள். எழுந்திருங்களேன், இப்போது ஸ்நானம் செய்து சாப்பிடலாம் என்று ஸ்வர்ணம் பேச்சை மாற்றி அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றாள். சரஸ்வதியை தனியாக பார்த்து, ஏண்டியம்மா, நான் என்ன செய்வேன்? இந்த மாதிரி திடுமென்று வீட்டு சமாச்சாரங்களை துப்பு துளக்க வந்து விட்டாலே அலமு என்று கவலையுடன் கேட்டாள். எல்லாம் தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறாள் அத்தை. அந்த பெண் யார் என்பது உனக்கு தெரியுமா? பரம சாதுவாக இருக்கும் போல் தெரிகிறதே என்று விசாரித்தாள் சரஸ்வதி. யாரோ என்னவோ, அலமுவுக்கு உறவினர் 1000 பேர்கள் இருப்பார்கள். எல்லோரையும் உறவு கொண்டாடுவது அவள் வழக்கம். இன்றைக்கு ஒருத்தர் நல்லவராக இருப்பார்கள், நாளைக்கே அவர்களை கண்டால் அலமுவுக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி சுபாவம் என்றாள் ஸ்வர்ணம் அலமுவை பற்றி. இதற்குள் ஊரில் இருந்து வந்தவர்கள் சாப்பாட்டை முடித்துவிட்டு வெளியே வந்தார்கள். சாயம் போன பழைய சீட்டி புடவையையும் பல இடங்களில் தைக்கப்பட்ட ரவிக்கையையும் தங்கம் உடுத்தி இருந்தாலும் பருவத்துக்கு ஏற்ற பூரிப்பு அவள் உடம்பில் பளிச்சிட்டது. பல வாசனை தைலங்களாலும் ஷாம்புக்களாலும் அடைய முடியாத அடர்ந்த கூந்தலை அந்த பெண் பெற்றிருந்தாள். புளித்த பழைய அமுதும் ஓரொரு சமயங்களில் கேழ்வரகு கூழுமாக சாப்பிட்டதே அவள் கன்னங்களுக்கு காஷ்மீரத்து ஆப்பிள் பழத்தின் நிறத்தை கொடுத்திருந்தன. சலியாத உழைப்பும் பரிசுத்தமான உள்ளமும் அவள் பெற்றிருந்ததால் கபடமற்ற முகல் ஆவண்யத்தையும் வனப்பு மிகுந்த உடலமைப்பையும் அவள் பெற்றிருந்தாள். சரஸ்வதி அழகுதான். மேட்டூர் அணையில் தேக்கி சிறிது சிறிதாக வெளியே வரும் காவிரியின் கம்பீரமும் அழகும் சரஸ்வதியிடம் நிறைந்திருந்தன. தலைக்காட்டில் உற்பத்தியாகி பிரவாகத்துடன் பொங்கி பூரித்து வரும் காவிரியை தங்கத்தின் அழகோடு ஒப்பிடலாம். காட்டு ரோஜாவிலிருந்து வீசும் ஒருவித நெடியை தங்கத்தின் அழகில் உணர முடியும். பன்னீர் ரோஜாவின் இனிமையான சுகந்தத்தை சரஸ்வதியின்
அடக்கமான அழகு காட்டிக் கொண்டிருந்தது. வைத்த விழி வாங்காமல் கதவை பிடித்து கொண்டு தன்னையே உற்று நோக்கும் சரஸ்வதியை தங்கம் பார்த்துவிட்டு கொஞ்சம் பயத்தோடும் லஜ்ஜையோடும் தலையை கவிழ்த்து கொண்டாள். எதற்காக இந்த பெண் இப்படி என்னை பார்த்து பயப்படுகிறாள் அத்தை என்று சரஸ்வதி கேட்டுவிட்டு, தங்கம் இங்கே வந்து உட்காரம்மா, நாங்களும் உனக்கு தெரிந்தவர்கள்தான், பயப்படாமல் இப்படி வா என்று அவளை அன்புடன் அழைத்தாள். அதற்குள் அலமு அத்தை சரஸ்வதியை பார்த்து, பயப்படவும் இல்லை ஒன்றுமில்லை, நீ பெரிய பாடகி, கச்சேரி எல்லாம் பண்ண போகிறாயாம், உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள், அதுதான் அழைத்து வந்தேன், கொஞ்சம் பழகிவிட்டால் லொல லொலவென்று பேச ஆரம்பித்து விடுவாளே என்றாள் அலமு அத்தை. ஓஹோ, நான் கச்சேரி செய்ய போவதை தெரிந்து கொண்டுதான் அலமு அத்தை வந்திருக்கிறாளோ என்று சரஸ்வதி மனதுக்குள் வியந்து கொண்டே, அப்படியா என்று கேட்டாள். தன் மகிழ்ச்சியை அறிவித்துக் கொண்டாள். தங்கமும் சரஸ்வதியும் சில மணி நேரங்களில் மனவிட்டு பழகிவிட்டார்கள். அக்கா அக்கா என்று அருமையாக தன்னை கூப்பிடும் அந்த பெண்ணிடம் சரஸ்வதிக்கு ஏதோ ஒருவித பாசம் விழுந்து விட்டது. வெளியே சென்றிருந்து திரும்பிய ரகுபதிக்கு முதலில் தன் அத்தையை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. ஏண்டா இப்படி அழிச்சிட்ட ரகு என்று உள்ளூர ஆதங்கத்துடன் தான் செய்து வந்த பொறி விளாங்காய் உருண்டையையும் முறுக்கையும் தட்டில் வைத்து கொடுத்து விட்டு விசாரித்தாள் அலமு. வீட்டில் உருக்கிய நெய்யில் செய்த முறுக்கை ரசித்தபடியே ரகுபதி சரஸ்வதியுடன் உட்கார்ந்து பூத்தொடுக்கும் பெண்ணையும் கவனித்தான். சற்று முன் பழைய சீட்டி புடவையை கட்டி கொண்டிருந்த தங்கம் இப்பொழுது அழகிய பூ போட்ட வாயில் புடவையை உடுத்தி இருந்தாள். சிச்சி, இது ஒன்றும் நன்றாக இல்லை, இந்தா இதை உடுத்திக்கொள் என்று ஆசையுடன் சரஸ்வதி கொடுத்த மருதாணி சிவப்பு வாயில் புடவை தங்கத்தின் தங்க நிற மேனிக்கு மிகவும் அழகாக இருந்தது. சரசரவென்று விரல்கள் மல்லிகையை தொடுப்பதில் முனைந்திருந்தன. சில நிமிஷங்களுக்குள் மல்லிகை சரம் தொடுத்து விட்டாள் அவள். அதை அழகிய மாலையாக வளைத்து கட்டிவிட்டு அவள் நிமிர்ந்த போது கூடத்தில் ஊஞ்சலில் உட்கார்ந்து தன்னையே கவனிக்கும் ரகுபதியின் கண்களை தங்கம் சந்தித்தாள். சரஸ்வதியின் பாட்டை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவளை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாள். அவள் யார் என்று தெரிகிறதாடா உனக்கு? மறந்து போயிருப்பாய் நீ என்று அலமு ஆரம்பித்து, என் கல்யாணத்தின் போது உனக்கு 6 வயது இருக்கும், நம் கிராமத்துக்கு வந்திருப்பாயேடா, தொட்டிலில் கிடந்த தங்கத்தை பார்த்துவிட்டு, இந்த பாப்பா அழகாக இருக்கிறது அத்தை, அப்பா எவ்வளவு பெரிய கண்களத்தை, இந்த பாப்பாவை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் விளையாட என்றெல்லாம் சொல்லுவாயே. தங்கத்தின் அப்பா அதை கேட்டு, அதுதான் என் மைத்துனன் கூட வேடிக்கையாக, டேய் பயலே, உனக்கே அவளை கொடுக்கிறேனடா என்று சொல்லுவான். நீதான் புது சம்பந்தமாக எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டாய். சரஸ்வதியை விட்டு நீ வேறு இடத்தில் பெண் தேடியதே எங்களுக்கு மிகவும் ஆச்சரியம்தான் என்று கூறி முடித்தாள் அலமு அத்தை. கள்ளமற்ற பிள்ளை பருவத்தில் தான் சந்தித்த பெண்களை எல்லாம் மறந்துவிட்டு சாவித்திரியை ஏன் மணந்து கொண்டேன், ஏன் என்று மெதுவாக தன் மனதையே கேட்டுக்கொண்டான் ரகுபதி. அத்தியாயம் 19. நந்தகோபாலனோடு நான். சரஸ்வதியின் இன்னிசை கச்சேரியின் அரங்கேற்றத்துடன் திறப்பு விழா இனிது முடிந்தது. சாவித்திரி வராமலேயே வைபவம் குறைவில்லாமல் நடந்துவிட்டது. அன்று காலை வரையில் தெருவில் போகிற வண்டியை பார்த்து பார்த்து அலுத்து போனாள் ஸ்வர்ணம். ஊரில் தெரிந்தவர்கள் கேட்பதற்கு பதில் சொல்லியே அவளுக்கு சலித்து போய்விட்டது. முதல் நாள் அலமு 1க்கு 10 சொல்லிய செய்திகள் வேறு அவள் மனதை அரித்தன. நீதான் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது என்று மூடி மூடி வைத்திருக்கிறாய். உன் நாட்டு பெண்ணின் பாட்டி இருக்கிறாளே, அவள் நாம் தான் அவள் பேத்தியை பாடாய் படுத்தி வைக்கிறோம் என்று தம்பட்டம் அடித்து வருகிறாள். அதற்கு என்ன பண்ண போகிறாய் மன்னி என்று அலமு ஆத்திரத்தை கிளப்பிவிட்டாள். ஸ்வர்ணத்துக்கு வியப்பும் கோபமும் ஒருங்கே ஏற்பட்டன. புருஷனுக்கும் மனைவிக்கும் ஏதோ சில்லறை மனஸ்தாபத்தால் பிறந்தகம் போயிருக்கும் பெண் கிளப்பிவிட்டிருக்கும் வதந்தி எவ்வளவு அபாண்டமாக இருக்கிறது. சாவித்திரியிடம் நான் எவ்வளவு அன்புடன் இருந்தேன். 2 வேளைகளிலும் தலைவாரி பின்னி பூச்சூட்டுகிறதும் பரிந்து பரிந்து சாதம் போடுகிறதுமாக இருந்தவளையே எப்படி தூற்றிவிட்டால் பார்த்தாயா என்று நினைத்து நினைத்து வருந்தினாள் ஸ்வர்ணம். என்னம்மா அப்படி அசந்து நின்று விட்டாய், சொல்லிவிட்டு போகட்டும் போ என்று ரகுபதி தாய்க்கு ஆறுதல் கூறினான். தங்கமும் சரஸ்வதியும் விழாவில் குதூகலத்துடன் பங்கெடுத்துக் கொண்டார்கள். எப்படி கூப்பிடுவது
என்ன உறவு என்று சொல்வது என்று கவனியாமல் தங்கம் சரஸ்வதி கூப்பிடுவது போல் அத்தான் என்று ஆசையுடன் ரகுபதியை அழைத்து ஓடி ஓடி வேலைகளை செய்தாள். உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், இதோ ஒரு நிமிஷத்தில் தயார் என்று சிரித்துக் கொண்டே பேசி அவன் மனதை கவர்ந்து விட்டாள் தங்கம். உனக்கு பாடத் தெரியுமா என்று ரகுபதி அவளை விளையாட்டாக கேட்டபோது ஓ என்று தலையை ஆட்டினாள் தங்கம். பாடுவேன், ஆனால் சரசக்கா மாதிரி தாளம் கீழம் போட்டுக்கொண்டு சுத்தமாக பாடத் தெரியாது. கிராமத்துக்கு வரும் சினிமாவில் இருந்து எவ்வளவு பாட்டுகள் கற்றுக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா? மாட்டிற்கு தீனி வைக்கும் போது பாடுவேன், கோலம் போடும் போது பாடுவேன், சுவாமிக்கு மலர் தொடுக்கும் போது பாடுவேன், கிணற்றில் ஜலம் இழுக்கும் போதும் பாடுவேன், மாடு கறக்கும் போதும் தயிர் கடையும் போதும் பாடுவேன். என் பாட்டை கேட்டு ரசிப்பவர்கள் மேலே கூறியவர்கள் தான் அத்தான். நான் பாடுவதை கேட்டு பசு மெய்மறந்து கன்றை நக்குவதற்கு பதிலாக என் முகத்தையே பார்த்து கொண்டு நிற்கும். கிண்கிணியின் நாதம் போல் படபடவென்று தங்கம் பேசிக்கொண்டே போனாள். சரி, அப்படியானால் சரஸ்வதியிடம் நாளைக்குள் கடவுள் வாழ்த்து பாடுவதற்கு ஏதாவது பாட்டு ஒன்று கற்றுக்கொள். நாளைக்கு நீதான் பாட வேண்டும் என்றான் ரகுபதி திடீரென்று. ஆ என்று வாயை ஆச்சரியத்துடன் திறந்தாள் தங்கம். ஏறக்குறைய 1000 பேர்களுக்கு எதிரில் தான் பாடுவதா? ஐயோ, தொண்டை எழும்பவே எழும்பாதே எனக்கு. பாடத் தெரியும் என்று இவரிடம் சொன்னதே ஆபத்தாக முடிந்து விட்டதே என்று பயந்து கொண்டே தயங்கினாள் தங்கம். ஆகவே சிறிது அச்சத்துடன் ரகுபதியை பார்த்து, முதலிலேயே பெரிய பரீட்சை வைத்து விட்டீர்களே, யாரும் இல்லாத இடத்தில் என்னவோ வாய்க்கு வந்ததை பாடுவேன் என்று சொன்னால் விழாவுக்கு கடவுள் வாழ்த்து பாடு என்கிறீர்களே அத்தான், நன்றாக இருக்கிறதே என்று கன்னத்தில் வலது கையை ஊன்றி கண்களை சிமிட்டிக் கொண்டே கூறினாள் அவள். மனம் போனபடி பாடுபவர்களுக்குத்தான் தைரியம் உண்டு. விழா மண்டபத்தை கிராமத்தின் மாட்டு தொழுவமாக நினைத்து கொண்டு விட்டால் ஆயிற்று. எல்லாவற்றிற்கும் மனம்தானே காரணம் தங்கம். அரண்மனையையும் குடிசையையும் சமமாக பாவிக்கும் மகான்கள் பிறந்த தேசத்தில் கொஞ்சமாவது நாம் சம திருஷ்டியோடு இருக்க வேண்டாமா? ஏதோ ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம், பிறகு சொல்கிறேன் உனக்கு பாட வருமா வராதா என்று என்றான் ரகுபதி. சிறிது நேரம் தங்கம் தரையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். பிறகு மெதுவான குரலில் நந்தகோபாலனோடு நான் ஆடுவேன் என்கிற பாட்டை பல பிழைகளுடன் பாட ஆரம்பித்தாள். பிழைகள் மலிந்திருந்த போதிலும் அவள் பாட்டில் உருக்கம் இருந்தது. அவள் மனதில் கண்ணனின் உருவம் நிறைந்திருப்பதும் அவள் அதை அனுபவித்து பாடுகிறாள் என்பதும் புரிந்தது. அவளுடைய அகன்ற விழிகளில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது. உடனே உதடுகள் படபடவென்று துடித்தன. மெல்ல மெல்ல பாட்டின் ஒளி அடங்கிவிட்டது. விம்மலின் ஒளிதான் அதிகமாயிற்று. தங்கம் 2 கைகளாலும் கண்களை பொத்திக் கொண்டு தேம்பினாள். அதை பார்த்து ரகுபதி திடுக்கிட்டு போனான். சற்று முன் சிரிப்பும் கேலியுமாக பேசிக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென்று என்ன வந்து விட்டது என்று நினைத்து வாஞ்சையுடன் அவள் தலையை வருடி, தங்கம், இது என்னம்மா, ஏன் அழுகிறாய்? உன்னை யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டான். அதை கேட்டு தங்கம் மெதுவாக இல்லை என்று தலையசைத்தாள். பிறகு அழுகையின் நடுவில் சிரித்துக் கொண்டே, நான் பாடியது நன்றாக இருக்கிறதா தான்? என் குரல் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டாள். அழுகையின் நடுவில் பளிச்சென்று தன் முத்து போன்ற பற்கள் தெரிய நகைக்கும் அந்த பெண்ணின் முகவிலாசத்தை உற்று கவனித்தான் ரகுபதி. வானவெளியில் சஞ்சரிக்கும் கார்மேகத்தை கிழித்துக் கொண்டு களை சுடர்விட்டது. நீ நன்றாக பாடுகிறாய் தங்கம், உன் குரலும் இனிமையாக இருக்கிறது. சரஸ்வதியிடம் நீ கொஞ்ச காலம் சங்கீதம் பயின்றால் பேஷாக பாடலாமே. ஆமாம், நீ ஏன் இப்போது அழுதாய் என்று திரும்பவும் கேட்டான் ரகுபதி. அவள் மிகுந்த சங்கோஜத்துடன் அவனை பார்த்து, ஓரொரு சமயம் என்னை பற்றியே எனக்கு பலத்த சந்தேகம் வந்து விடுகிறதான். ஒருவேளை என்னைத்தான் பிடிக்கவில்லையோ என்று நினைக்கிறேன். என்னை கல்யாணம் செய்து கொள்ள, அதற்காக பெண் பார்க்க எங்கள் வீட்டுக்கு இதுவரையில் 7-8 பேர்கள் வந்தார்கள். அம்மா கடன் வாங்கியாவது பஜ்ஜியும் சொஜ்ஜியும் செய்து வைப்பாள். வருகிறவர்கள் முதலில் நாங்கள் வசிக்கும் ஓட்டு வீட்டை பார்ப்பார்கள். பிறகு எங்கள் வீட்டில் புழங்கும் சாமான்களின் தராதரத்தை மதிப்பிடுவார்கள். அப்புறம் என்னை பாடச் சொல்லுவார்கள். இவ்வளவையும் செய்துவிட்டு பெண்ணை பிடித்திருக்கிறது, பணம் காசுதான் குறைவு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இருந்தாலும் எப்படியோ 1000 ரூபாய் செலவழித்து ஒரு நாள் கல்யாணமும் பண்ணிவிடுவாள் என் அம்மா.
ஆனால் அவர்கள் கேட்கும் வெள்ளி பாத்திரங்களும் சீர் வரிசைகளும் தான் அம்மாவை பயமுறுத்துகின்றனத்தான். இருக்கிறவர்கள் தாராளமாக கொடுக்கட்டும், வாங்குபவர்கள் தாராளமாக வாங்கிக் கொள்ளட்டும். ஆனால் பணத்தையும் தங்கத்தையும் ஒப்பிட்டு மதிப்பு போடுவது சுத்த பைத்தியக்காரத்தனம் என்று ரகுபதி நினைத்தான். அழகில் சிறந்தவளாக குடித்தன பாங்குடன் இருக்கும் ஒரு பெண்ணை இந்த சமூகம் பணத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிறதென்றால் சமூகம் சீர்திருந்தி விட்டது என்று கூற முடியுமா? பாரதி பாடல்களை பாடும் வாலிபர்கள் மனம்தான் சீர்திருத்தி இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? முகவாயில் கையை ஊன்றி யோசனையில் ஆழ்ந்திருந்த ரகுபதிக்கு முன்னால் சரஸ்வதி வந்து, அத்தான், நாளைக்கு கடவுள் வாழ்த்து யார் பாடுகிறது என்று கேட்டாள். தங்கத்துக்கு ஏதாவது ஒரு சிறிய பாட்டாக கற்றுக்கொடு சரசு, அவள் அழகாக பாடுகிறாள், நீ இதுவரையில் கேட்கவில்லையே என்றான் ரகுபதி. சரஸ்வதி, அப்படியா தங்கம், சரி வா போகலாம் என்று அவள் கைகளை பற்றி அழைத்து போனாள். அத்தியாயம் 20. தை பிறந்தால் வழி பிறக்காதா? ஏறக்குறைய 1000 பேர்களுக்கு மேல் கூடியிருந்த அந்த மண்டபத்தில் சபை கூச்சம் எதுவும் ஏற்படாமல் தங்கம் கணீர் என்று பாடினாள். அவளுக்கு துணையாக சரஸ்வதியும் மெதுவான குரலில் பாடவே அவளுக்கு அச்சம் எதுவும் ஏற்படவில்லை. தந்த பதுமை போல் நின்று அவள் பாடிய அழகே அங்கு வந்திருந்தவர்களின் மனதை வெகுவாக கவர்ந்து விட்டது. சரஸ்வதி வருஷ கணக்கில் சங்கீதம் பயின்றவள். அவள் முதல் கச்சேரியே மிகவும் தரமாக அமைந்து விட்டது. அன்று அவள் பாடிய சங்கராபரணமும் தோடியும் வெகு நேரம் வரை எல்லோர் காதுகளிலும் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தன. பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாமல் எங்கும் நிறைந்த பரபிரம்மத்தை நாத ரூபமாக வணங்கினாள் சரஸ்வதி. ரகுபதிக்கு அன்று தான் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் உணர்ச்சியே ஏற்படவில்லை. கான வெள்ளத்தில் எல்லோரையும் இழுத்துச் செல்லும் சரஸ்வதியும் தன்னடக்கமாக அவன் வார்த்தைக்கு மதிப்பு வைத்து ஒரு நாளைக்குள் சிறிய பாட்டை மனப்பாடம் செய்து கச்சிதமாக பாடிய தங்கமும் மாறி மாறி அவன் அகக்கண் முன்பு தட்டாமலை ஆடினர். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்த சரஸ்வதியாக அன்று அவள் அவன் கண்களுக்கு தோன்றவில்லை. ஒரே சமயத்தில் 1000 நாவுகளின் புகழுக்கு பாத்திரமாகிவிட்டாள் அல்லவா? அவள் இனிமேல் சாதாரண விஷயங்களில் மனதை செலுத்தவும் மாட்டாள். ஆனால் தங்கம் அப்படி இல்லை. வாழ்க்கையில் தனக்கு இனியனாக ஒருவன் கிடைக்க மாட்டானா என்று ஏங்கி நிற்பவள். பாட்டும் கதையும் தெரிந்து கொண்டிருந்தாலாவது கல்யாண மார்க்கெட்டில் விலை பெறுவோமா என்று காத்திருப்பவள். அவளை முன்பாகவே, சாவித்திரியை கல்யாணம் பண்ணிக் கொள்வதற்கு முன்பாகவே பார்த்திருந்தால் தங்கத்தையே மணந்திருக்கலாம். தங்கம், என் துணிகளை துவைத்து வை என்று உத்தரவிடலாம். அதை அவள் சிரமேற்கொண்டு செய்து முடிப்பாள். தங்கம், ஏதோ உனக்கு தெரிந்த பாட்டு 2 பாடு, மனசு என்னவோ போல் இருக்கிறது எனக்கு என்றால் ஏதோ பாடியும் வைப்பாள். கலகலவென்று சிரிப்பாள். கோபம் வந்தாலும் உடனே தீர்ந்துவிடும். ஆனால் இப்பொழுது அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அவசரமாக மனமுடித்து சாவதானமாக யோசிப்பது என்று. அந்த நிலைக்கு ஏறக்குறைய ரகுபதியின் நிலை வந்துவிட்டது. விழாவில் நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். என்னப்பா, மனைவியை இந்த மாதிரி சமயத்தில் ஊருக்கு அனுப்பிவிட்டாய்? சகதர்மினியோடு சேர்ந்து செய்கிற காரியத்துக்கே பலன் அதிகம் என்று சொல்லுவார்களே என்று கேட்டு அவன் மனதை புண்ணாக்கினார்கள். வேறு ஏதாவது விசேஷமோ என்று நண்பர் ஒருவர் குறும்பு சிரிப்புடன் அவனை கேட்டார். மாஸ்டர் ரகுபதி வரப்போகிறான் போல் இருக்கிறது. விசேஷம் இருக்கிறது சார் என்றார் இன்னொருவர். அதெல்லாம் ஒன்றுமில்லையப்பா என்று மேலுக்கு சிரித்து மழுப்பினான் ரகுபதி. மேலும் அங்கு உட்கார்ந்திருந்தால் பேச்சை வளர்த்துவார்கள் என்று தோன்றியதால் வெளியே சென்று விட்டான் அவன். மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்தபோது தங்கமும் சரஸ்வதியும் கூடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அலமு அத்தை தன் கையில் 4-5 மிளகாயையும் உப்பையும் வைத்து அவர்கள் இருவருக்கும் சுற்றி உள்ளே எரியும் அடுப்பில் போட்டாள். திஷ்டி தோஷம் ஏற்பட்டு விடுமாம். கட்டாயம் சுற்றி போடு அத்தை, என் கண்ணே பட்டு விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். சாதாரணமாகத்தான் பாடுவேன் என்று சொல்லிவிட்டு ஜமாய்த்து தள்ளிவிட்டாளே தங்கம் என்று தன் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் வெளியிட்டான் ரகுபதி. அவளுக்கு என்ன தெரியாது என்று நினைக்கிறாய்? 10 பேர்களுக்கு பேஷாக சமைத்து விடுவாள். மணிமணியாக கோலங்கள் போடுவாள். வயலிலே போய் கதிரடிக்க சொல், சேலை தலைப்பை வரிந்து கட்டிக்கொண்டு குடியான பெண் போல கதிரடிப்பாள்.
குளத்திலே முழுகி நீச்சல் அடிப்பாள். ஆனால் அவளுக்கு ஆங்கிலம் படிக்க வராது. உடம்பு தெரிய இருளும் ஒளியும் உடைகள் உடுத்திக்கொண்டு உதட்டுக்கு சாயம் பூசிக்கொள்ள தெரியாது என்று அலமு ஆரம்பித்து விட்டாள். ஓஹோ என்றான் ரகுபதி. உனக்கு நீந்த தெரியுமா தங்கம்? பலே பலே, நான் கிராமத்துக்கு வந்தால் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பாயா தங்கம் என்று கேட்டான் ரகுபதி. போங்களத்தான், இந்த பெரியம்மாவுக்கு என்ன வேலை? எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பாள் என்று சிரித்துக் கொண்டே தங்கம் ஓடி மறைந்து விட்டாள். சரஸ்வதி ரகுபதியை பார்த்து, என்னத்தான், கிராம யாத்திரை ஏதாவது போவதாக யோசனையோ என்று கேட்டாள். வரட்டுமே, இங்கே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறானாம்? பெண்டாட்டிதான் கோபித்துக் கொண்டு ஊரிலே போய் உட்கார்ந்திருக்கிறாள். இவன் போய் அவளை வேண்டி அழைத்து வர வேண்டுமாக்கும். நன்றாக இருக்கிறது ஸ்ரீ சுதந்திரம் என்று அலமு சற்று இறைந்து கோபத்துடனே கூறினாள். அப்பொழுது தங்கத்தையும் உங்களோடு அழைத்து போய் விடுவீர்களா என்ன என்று கேட்டாள் சரஸ்வதி. ஆமாம், அவள் இங்கே எதற்காக இருக்க வேண்டும்? உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதுதான் அழைத்து வந்தேன் என்றாள் அலமு. சாவித்திரி புக்ககத்துக்கு வந்தாள். வந்து 2-3 மாதங்களுக்குள் ஊருக்கு போய்விட்டாள். மறுபடியும் சரஸ்வதியின் வாழ்க்கை தனியாகவே கழிந்தது. திடீரென்று இப்போது தங்கம் வந்தாள். பெயரை போல் ஒளியை வீசிக்கொண்டு. சாவித்திரி போல் இல்லாமல் கபடமற்று பழகினாள். சரஸ்வதியுடன் பாடினாள். சரசக்கா சரசக்கா என்று சகோதர பாவம் கொண்டாடி அருமையாக அழைத்தாள். சரஸ்வதியின் மனதில் இடமும் பிடித்து கொண்டாள். 10 மாற்று பசும் பொன்னை உருக்கி வளைப்பது போல் தங்கத்தை பல விதங்களிலும் சீர்திருத்தி சமூகத்தில் உயர்ந்தவளாக செய்ய வேண்டும் என்று சரஸ்வதி கருதினாள். அவளிடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் தங்கம் ஊருக்கு போகப் போகிறாள். கிராமத்திலே இருண்ட ஓட்டு வீட்டின் மூலையில் மினுக் மினுக்கென்று எரியும் அகல் விளக்கை போல் அவளும் கிராமத்திலே இருண்ட வீட்டில் மங்கிய வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டு இருப்பாள். இந்த பெண் சமூகத்தில் எல்லா நலன்களையும் பெற்று வாழ வேண்டிய தங்கம் யாராவது ஒரு வயோதிகனுக்கோ வியாதிக்காரனுக்கோ தன் கழுத்தை நீட்டி விவாகம் என்கிற பந்தத்தை பிணைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமே. அரும்பு வெடித்து மலர்வதற்கு முன்பே கசக்கி எரியப்படாமல் இருக்க வேண்டுமே. அப்படி அவளை காப்பாற்ற யார் வரப்போகிறார்கள்? சரஸ்வதியின் மென்மையான மனம் புண்ணாக வலித்தது. இன்று அவள் அந்த வீட்டு கூடத்தில் கண்ட தங்கத்தை போல் தமிழ்நாட்டில் 1000 தங்கங்கள் அவதிப்படுகிறார்கள். ஏழை பெண்கள் என்கிற காரணத்தினால் நசுக்கப்படுகிறார்கள் என்பதை நினைத்தபோது ஏனோ அவள் மனதை 1000 ஊசிகளால் குத்தும் வேதனையை அடைந்தாள். மனதில் குமுறும் வேதனையுடன் சரஸ்வதி அங்கிருந்து சென்று தங்கம் உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு வந்தாள். அவள் கரங்களை பற்றி சேர்த்து தன் கைகளில் பிணைத்துக் கொண்டு, தங்கம், நீ ஊருக்கு போகிறாயாமே, ஏன், உனக்கு இந்த ஊர் பிடிக்கவில்லையா என்ன என்று கேட்டாள். தங்கத்தின் கண்களிலும் கண்ணீர் தழும்பி நின்றது. பிடிக்காமல் என்னாக்கா? இருந்தாலும் எத்தனை நாளைக்கு நான் இங்கே இருக்க முடியும்? தை பிறந்தால் எனக்கும் ஒரு வழி பிறக்காதா என்று ஏங்கி காத்திருக்க வேண்டாமா நான்? அத்துடன் என் ஊரில் எனக்கு ஏற்படும் இன்பம் மற்ற இடங்களில் ஏற்படுவதில்லை அக்கா. தங்கம்மா என்று கபடமில்லாமல் அழைக்கும் அந்த கிராமவாசிகளின் அன்பை எனக்கு இங்கே காண முடியவில்லையே. இங்கேயும் உன்னை தேடி அநேகம் பெண்கள் வருகிறார்கள். உன்னுடைய அருமை தோழிகள் என்று சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் அவர்கள் பகட்டாக பேசுகிறார்கள். நீ மனவிட்டு எதுவும் பேசுவதில்லை. அன்று ஒரு பெண்ணை பார்த்து நீ கேட்டாயே, உன் கணவரிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறதா, அவர் சௌக்கியமாக இருக்கிறாரா என்று. அதற்கு அவள் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு தலையை மட்டும் ஆட்டிவிட்டாள். எங்கள் ஊரிலே ஆனால் கொள்ளை விஷயங்களை சொல்லி விடுவாளே அந்த மாதிரி ஒரு பெண். உள்ளத்து உணர்ச்சிகளை வெளியிடுவதை அநாகரிகமாக கருதுகிறார்களோ என்னவோ உன் தோழிகள். தங்கம், நீ ரொம்பவும் புத்திசாலி. சேற்றிலே மலரும் தாமரையைப் போல உன்னை நினைக்கிறேன் தங்கம். ஏதாவது அசட்டு பிசட் என்று பயந்து கொண்டு செய்து விடாதே. உனக்கு பிடிக்காதவரை மணந்து கொள்ளாதே, தெரியுமா தங்கம் என்று விரலை ஆட்டி கண்டிப்புடன் எச்சரித்தாள் சரஸ்வதி. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.